1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் அதனுடைய 58வது வசனம். எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. சரி, இந்த நாளிலே நம்முடைய செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமே ஆனால் கர்த்தருக்காக பிரயாசப்படுங்கள் என்கிற தலைப்பின் கீழில் நம் ஆண்டுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எல்லாரும் சொல்லுங்கள், கர்த்தருக்காக பிரயாசப்படுங்கள். கொஞ்சம் கூட மெதுவாக சொல்லி பாருங்கள் பார்க்கலாம். கர்த்தருக்காக. அப்போ கொஞ்சம் சத்தமாக சொல்லி பாருங்கள். சரி, பரவாயில்ல. இப்போது பிரயாசம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? பிரயாசம் இந்த பூமியில் எல்லா மனுஷனும் ஏதோ ஒரு காரியத்துக்காக அவர்கள் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இப்போது எக்ஸாம் டைம், பிள்ளைகள் எல்லாரும் பிரயாசப்படுறார்கள். நல்ல ஒரு வெற்றி கிடைக்க வேண்டுமென பிரயாசப்படுகிறார்கள். வேலை செய்கிறவர்கள் வெளிநாடுகளிலேயும் வெளி ஊர்களிலையும் போய் பிரயாசப்படுவது தங்களுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பிரயாசப்படுகிறார்கள். பைபிளில் தனக்காக பிரயாசப்பட்டவர்களை நம்ம பார்க்க முடியும். தனக்காக பிரயாசப்படுகிறவர்கள் உண்டு, தங்களுடைய காரியங்களுக்காக பிரயாசப்படுகிறவர்கள் உண்டு. நான் ஆட்களெல்லாம் சொல்லி போனால் நமக்கு நேரம் ஆகிரும். லோத்து தனக்காக மட்டுமே பிரயாசப்பட்டார். ஆனால் ஆபிரகாம் தனக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தேவனுக்கு பலிபீடம் கட்டுவதற்காகவும் அவர் பிரயாசப்பட்டார். இந்த வாழ்க்கையில் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறார். வெயில்களிலேயும் மழை பாராமல் இரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி ரொம்ப கஷ்டப்படுறார், பிரயாசப்படுறார். அதெல்லாம் எதற்காக என்றால் நம்முடைய வயிறு சாப்பாட்டுக்காக, நம்முடைய தலைமுறைக்காக எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஆண்டவர் என்ன விரும்புகிறார் என்றால், இந்த ஒரே ஒரு ஆயுசில் நாம் கர்த்தருக்காகவும் கொஞ்சம் பிரயாசப்பட வேண்டுமென ஆண்டவர் விருப்பமுடையவராக இருக்கிறார். நாம் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நான் கர்த்தருக்காக என்ன பிரயாசப்படுகிறேன் இந்த வாழ்க்கையில்? இந்த பூமியில் நான் எனக்காக பிரயாசப்படுவேனே ஆனால் அது இந்த பூமி அழிந்து போகிறதோடு கூட அதுவும் எல்லாம் அழிந்து போகும். நான் ஒரு கம்பெனிக்காக பிரயாசப்படுவேனே ஆனால் அந்த கம்பெனி முடிந்து போகிறதான நேரத்தில் என் பிரயாசமும் முடிந்து போகும். ஆனால் அழிவில்லாத ராஜ்யத்துக்காக நான் பிரயாசப்படுகிறதான நேரத்தில், அந்த அழியாத நாட்டுக்கு போகிற நான் நேரத்தில் அங்கேயும் கர்த்தர் நமக்கு பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பிரயாசம் என்கிற வார்த்தை பைபிளிலேயே அதிகமாக எந்த புத்தகத்தில் இருக்கிறது என்றால் பிரசங்கியின் புத்தகத்தில் இருக்கிறது. என்னுடைய கண்களில் மட்டும் பிரசங்கியின் புத்தகத்தில் 24 முறை பிரயாசம் என்கிற வார்த்தை இருப்பது என்னுடைய கண்களில் பட்டது. 24 முறை. ஒருவேளை நீங்கள் தேடி பாருங்கள், ஒருவேளை கூட தான் இருக்குமே தவிர குறையாது. என்னுடைய கண்களுக்கு மட்டும் 24 முறை பிரயாசம் என்கிற வார்த்தை என்னுடைய கண்களுக்கு படுகிறது. இவ்வளவு முறை அந்த பிரயாசத்தை குறித்து எழுதினதான அந்த ஞானி ராஜா சாலோமன் அந்த பிரசங்கின் புத்தகத்தில் அவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அப்படியே பிரசங்கின் புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். பிரசங்கின் புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற, நான் 1-2 மட்டும் காட்டுறேன். சூரியனுக்கு கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன? ஒரு சந்ததி போகிறது, மது சந்ததி வருகிறது, பூமியை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறது என்றுதான் அவர் கண்டார். அதே பிரசங்கின் புத்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தில், என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லா மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. சூரியனுக்கு கீழே பலன் ஒன்றுமில்லை. நீங்கள் அந்த சூரியனுக்கு கீழே என்கிறதுல நீங்கள் அண்டர்லைன் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். இந்த சாலோமோன் என்கிறதான ஞானி
எழுதினதாக்கும் இந்த பிரசங்கியின் புத்தகம். அவரை போல ஞானி பைபிளில் யாருமே கிடையாது. இயேசுவை தவிர சாலோமனை போல ஞானி யாருமே கிடையாது. நீதிமொழிகளை அவர் எழுதினவர். மிக பிரம்மாண்டமாக தேவாலயத்தை கட்டினவர். அந்த ஞானி மனுஷனுடைய பிரயாசங்கள் எல்லாம் ஆராய்ந்து ஆராய்ந்து பார்த்துவிட்டு என்ன தெரியுமா சொன்னார்? சூரியனுக்கு கீழே அவனுக்கு என்ன இல்லை, என்ன இல்லை? எல்லாரும் என்ன கவனிங்க. அவர் எப்பேற்பட்ட ஞானியை வேண்டுமானாலும் இருக்கலாம். கர்த்தர் அவருக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கலாம். அவருக்கு எது வரைக்கும் தெரியுமா ஆராய்ச்சி பண்ண முடிந்தது? சூரியனுக்கு கீழே தான் அவர் சொல்லுகிறார். சூரியனுக்கு கீழே இந்த உலகத்தில் மனுஷன் படுகிற பிரயாசத்துக்கு பலன் ஒன்றும் இல்லை என்று சொல்லுகிறார். ஆனால் நம்முடைய கர்த்தர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? இந்த வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்படுவீரே ஆனால் சூரியனுக்கு மேலே கர்த்தர் ஒரு ராஜ்யத்தை நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்திலே கர்த்தர் நமக்கு பலனை தருகிறவராக இருக்கிறார். பெரிய சாலோமன் ஞானியாக இருக்கலாம். அவர் சூரியனுக்கு கீழே தான் பார்க்க முடியும். அதுக்கு கீழே தான் அவருக்கு ஆராய்ச்சி பண்ண முடிந்தது. மிகப்பெரிய ஞானிகளிலும் ஞானி. அதுக்கு கீழே தான் அவருக்கு ஆராய்ச்சி பண்ணி பலன் இல்லைன்னு கண்டுபிடித்தார். ஆனால் என் கர்த்தர் சொல்கிறார், மனுஷன் செய்கிற கிரியைகளுக்கு பலனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில் நம்ம படுகிற பிரயாசங்களுக்கு அவர் பலனை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஸ்தோத்திரம். நான் அதை சொல்லுவதற்கு முன்பாகவே முன்னுரையாக இன்னொரு காரியத்தை கூட நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பூமியில் நீங்கள் உங்களுடைய சொத்து, உங்களுடைய செல்வம், உங்களுடைய வேலையில் நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் பிரயாசப்படலாம். எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து நீங்கள் பிரயாசப்பட்டால் கர்த்தர் இந்த பூமியில் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை தர உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஏனென்றால் பேதுரு ஒரு ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டு அவர் சொல்கிறார், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன், ஒன்றுமே அகப்படவில்லை. ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்களும் யாராவது நாங்கள் பிரயாசப்படுகிறோம் பாஸ்டர், ஆனால் ஒன்றுமே ஆசீர்வதிக்கப்பட முடியலை, நாங்கள் ரொம்ப பிரயாசப்படுறோம், கடன் குறைஞ்சது போலே இல்லை, ரொம்ப பிரயாசப்படுறோம், முன்னேற்றம் வர்றது போலே இல்லை, ரொம்ப பிரயாசப்படுறோம், வேதனை மாறவே இல்லை, ரொம்ப பிரயாசப்படுறோம், எங்கள் கையில் ஒன்றுமே நிற்கலை. ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்கிறார், முதல்ல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் நம்முடைய பிரயாசங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அன்றைக்கு பேதுருவை பார்த்து சொன்னார், நீ ஆழத்துக்கு போன்னு சொன்னார், வலதுபுறமாக வலைய போடுன்னு சொன்னார். பேதுருடைய பிரயாசங்களை ஆசீர்வதித்த ஆண்டவர். இன்றைக்கு நீங்கள் யாராவது மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு பிரயாசத்திலே முன்னேற்றம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறது என்னவென்றால், நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிரயாசப்படுங்கள், அது உங்களுக்கு ஜெயமாக இருக்கும் என்று சொல்லி. படிக்கிற பிள்ளைங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் இந்த வாரத்தில் ஒருவேளை எக்ஸாம் எழுத போகலாம், அடுத்த மாதத்தில் ஒருவேளை உங்களை எக்ஸாம் ஆரம்பிக்கலாம், தலைக்கு மேலே கஷ்டப்படுகிற போஷனாக இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்காம நீங்கள் படிக்க போகவே கூடாது. ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கணும். ஜெபிக்காமல் பைபிள் வாசிக்காமல் நீங்கள் ஸ்கூலுக்கு போகவே கூடாது, நீங்கள் படிக்க ஆரம்பிக்கவே கூடாது. முதல்ல கர்த்தருக்கு நீங்கள் முதலிடம் கொடுங்க, மீதி உங்கள் பிரயாசங்களை என் கர்த்தர் வாய்க்க பண்ண அவர் நல்லவராக இருக்கிறார். சரி, இனி நம்ம வாசித்த பகுதிக்கு நேராக நான் வருகிறேன். அங்கே கொரிந்தியரில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நம்ம படுகிற பாடுகள் ஒன்றும் விருதாவாக போகவே செய்யாது என்று சொல்லி. அது வெறுமையாக போகாது என்று அர்த்தம். எல்லாரும் என்ன கவனிங்க, ஞானி என்ன சொல்லுகிறார்? பூமியில் மனுஷன் படுகிற எல்லா பிரயாசமும் அது வீண் என்று சொல்லுகிறார், எல்லாம் மாயை என்று சொல்லுகிறார். ஆனால் பவுல் என்ன சொல்லுகிறார்? நீங்கள் கர்த்தருக்காக பிரயாசப்படுவீர்களே ஆனால், கர்த்தருக்குள் பிரயாசப்படுவீர்களே ஆனால் அந்த பிரயாசம் வீணாக போகவே செய்யாது. அவை அத்தனைக்கும் கர்த்தர் நமக்கு பிரதிபலனை தருகிறவராக இருக்கிறார். இந்த 2024 வருஷத்தில் நம்ம ஏறக்குறைய ஒரு பாதி, அந்த 4ல் ஒரு மாத ஒன்றை நம்ம தாண்ட போகிறோம். இந்த நாட்களில் நம்ம ஆண்டவரோட சொல்லணும், ஆண்டவரே எனக்கு நல்ல ஆயுசு தந்தீங்க, நல்ல சுகம் தந்தீங்க,
நல்ல ஆரோக்கியம் தந்தீங்க. இந்த ஆயுசில் நான் எனக்காக எவ்வளவோ பிரயாசப்படுறேன் ஆண்டவரே. என்னுடைய வேலை போயிடும்னு சொல்லி என் ஜீவன் போகிறதான நேரத்தில் வேலைக்கு நான் தவறாமல் போயிடுறேன். என் படிப்பு போயிடுன்னு சொல்லி என் படிப்புக்காக நான் எவ்வளவோ பிரயாசப்படுறேன். ஆனால் நான் இதெல்லாவற்றுக்கு அப்புறமாக என் வாழ்நாளில் நான் கர்த்தருக்காக பிரயாசப்படுவதற்கு எனக்கு ஒரு கிருபை பாராட்டியிருங்க ஆண்டவரேன்னு சொல்லுகிறவங்க யாராவது இருக்கிறீங்களா? உங்கள் கையை உயர்த்தி காட்டுங்க பார்க்கலாம். நான் கர்த்தருக்காக நான் பிரயாசப்படணும். நான் இந்த வாழ்க்கையில் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவனாக மாற்றணும் ஆண்டவரே. நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபிக்க போகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அப்போஸ்தலனாகிய பவுல் அதே 1 கொரிந்தியரின் புஸ்தகத்தில் 15வது அதிகாரம் 10வது வசனத்திலே சொல்லுகிறார், ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளின கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொல்லி. அப்போ அவர் சொல்றாரு, எனக்கு ஆண்டவர் நிறைய கிருபையை தந்தார். அந்த கிருபை என்ன செஞ்சதுன்னு சொன்னால் என்னை அதிகமாய் பிரயாசப்பட வைத்தது. என்னை பிரயாசப்பட வைத்தது. நான் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே எனக்கு உமக்காக பிரயாசப்படுவதற்கு, கர்த்தருக்காக ஓடுவதற்கு எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே என்று அந்த வலது கரத்தை உயர்த்தி ஒரு வார்த்தை கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே நான் கர்த்தருக்காக பிரயாசப்பட எனக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி கேளுங்க. பவுலை போல பவுலுக்கு நீங்கள் ஒரு கிருபை கொடுத்தீங்கப்பா, எனக்கு ஒரு கிருபை தந்துடுங்க ஆண்டவரே. அது கர்த்தருக்காக பிரயாசப்பட வைக்கிறது, கர்த்தருக்காக ஓட வைக்கிறது, கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வைக்கிற ஒரு கிருபையை எங்கள் ஊழியத்தில் வைக்கணும் ஆண்டவரே. எங்கள் வாலிபர்களுக்கு நீங்கள் தரணும் ஆண்டவரே. எங்கள் சின்ன பிள்ளைகளுக்கு தரணும் ஆண்டவரே. எங்கள் மூப்பர்களுக்கு தரணும் ஆண்டவரே. எங்கள் ஊழியக்காரங்களுக்கு தரணும் ஆண்டவரே. எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தரணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை வேணும். அது என்ன கிருபைன்னு சொன்னால் கர்த்தருக்காக பிரயாசப்பட வைக்கிற ஒரு கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. கிருபையை தாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன், சேவை செய்ய கிருபை தாருமே, எனக்கு சேவை செய்ய கிருபை தாருமே, தம் கிருபை வேறிரல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை. இந்த காலை வேளையில் இந்த ஜெபத்தில் இந்த ஆராதனையில் வந்திருக்கிறேன் அத்தனை பேரும் கர்த்தருடைய கிருபையினால் ஆண்டவர் நிரப்புவாராக. அது என்ன கிருபை தெரியுமா? கர்த்தருக்காக பிரயாசப்பட வைக்கிற கிருபை, கர்த்தருக்காக என்னை உந்தி தள்ள வைக்கிறதான ஒரு கிருபை. ஏதாவது ஆண்டவருக்காக செய், ஏதாவது ஆண்டவருக்காக செயல்படு. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கதற வைக்கிறதான கிருபை, திறப்பில் நிற்க வைக்கிறதான கிருபை, அநேகருக்கு ஆண்டவரை பற்றி பேச வைக்கிற கிருபை. ஹல்லேலூயா. அநேக
அநேகருக்கு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிற கிருபை, அநேகருடைய இருதயத்தின் காயங்களை கட்ட வைக்கிறதான ஒரு கிருபையை கர்த்தர் நம்ம மேல இந்த காலை வேளையிலே பொழிந்தருளுவாராக. கர்த்தர் நம்ம மேல இந்த காலை வேளையிலே பொழிந்தருளுவாராக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் அன்புக்குரியவர்களே, திரும்ப சொல்றேங்க, இந்த உலகத்தில் நம்ம எவ்வளவோ பிரயாசப்படுறோம், எவ்வளோ கஷ்டப்படுறோம், அத்தனையும் இந்த பூமியோட கூட முடிந்து போகக்கூடியது. அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நான் உங்களுக்கு சொல்றேன். நான் மிகவும் பிரயாசப்பட்டவன் என்று அவர் பல இடத்திலே சொன்னார். நான் எல்லா வசனத்தையும் எடுத்து சொல்ல விரும்பல. இதில் சொன்னார், 2 கொரிந்தியர் 11 சொன்னார், நான் மிகவும் பிரயாசப்பட்டவன். 2 கொரிந்தியர் 4 நினைக்கிறேன், அதில் சொன்னார், பிரயாசத்திலும் ரொம்ப பிரயாசப்பட்டேன். யார் தெரியுமா? அவ்வளவு பிரயாசப்படுறேன்னு சொன்ன நபர் யார் தெரியுமா? ஒன்று, அவர் சொன்னார் ஆகால பிறவின்னு சொன்னார். ஆகால பிறவின்னா நாள் திகைகிறதுக்கு முன்னாலே பிறந்த குழந்தை. நாள் திகைகிறதுக்கு முன்னாலே பிறந்த குழந்தை அடிக்கடி பலவீனப்படுவது போல இவருடைய சரீரத்தில் அடிக்கடி பலவீனம். ஆள் உயரத்தில் ரொம்ப உயரமானவர் அல்ல, குள்ளமானவர். சரித்திர ஆசிரியர் சொல்லுகிறார், கால்கள் வளைந்த கால்களை உடையவர், சரீரத்தில் அடிக்கடி பலவீனப்படுகிறவர், போதாததற்கு கல்லறிப்பட்டவர், 5 முறை சாட்டையினால் அடிக்கப்பட்டவர், மிலாறுகளினால் அடிக்கப்பட்டவர், காயங்கள். இந்த சின்ன உயரம் குறைந்த மனிதன் கல்லறிந்து சத்து போனார் என்று சொல்லி லீசனாக வைத்து தரவனை இழுத்து பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டார்கள். என்னாலும் அவர் பிரயாசப்பட தடுக்க முடியல. 5 முறை மிலாறுகளினால் அடிச்சாங்க. ஏறக்குறை 195 அடி, 39 வச்சு 1 குறைய 40 அடியா, 5 முறைன்னு பார்த்துக்க, 195 அடி மிலாறுகளினால் அடிக்கப்பட்டார். என்னாலும் இவர் பிரயாசப்படுறதை நிறுத்த முடியல. பல முறை பசியில் இருந்தார், தாகத்தில் இருந்தார். என்னாலும் இவர் பிரயாசப்படுறதை நிறுத்த முடியல. அதற்கு மேல சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்தது. அது குத்துகிற சாத்தானின் தூதனாக இருந்தது. அது மாற வேண்டும் என 3 முறை ஜெபித்தார். ஆண்டவரே, எனக்கு சுகத்தை தந்து விடுமாப்பா, எனக்கு சுகத்தை தந்து விடும் ஆண்டவரே. ஆண்டவர் சொன்னார், அந்த முள் அப்படியே இருக்கட்டும், இதுக்கு மேல உனக்கு பிரயாசப்படுகிற கிருபை உனக்கு தருவாப்பா, இதுக்கு மேல ஓடக்கூடிய கிருபை உனக்கு தருவாப்பா, இதுக்கு மேல ராஜ்யங்களை அசைக்கக்கூடிய கிருபை உனக்கு தருவாப்பான்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய பலவீனத்தை பார்க்காதிருங்கள், நம்முடைய சூழ்நிலையை பார்க்காதிருங்கள். நீங்க நினைக்கலாம், ஐயோ எனக்கு இருக்கிற பலவீனத்துக்கு கர்த்தருக்காக நான் என்ன பிரயாசப்பட முடியும், எனக்கு அடிக்கடி சோர்ந்து போகிற எனக்கு நான் எப்படி கர்த்தருக்காக பயன்பட முடியும்? கர்த்தர் சொல்றார், பவுலை தாங்கினதான கிருபை உங்களை தாங்குமே, ஆனால் நீங்களும் கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களாக உங்களை மாற்ற முடியும். நம்பினீங்கன்னா கையை தட்டிவன் ஆமென்னு சொல்லுங்க பார்க்கலாம். பவுலை தாங்கினதான ஒரு தேவ கிருபை இந்த காலை வேளையில நம்மையும் நிரப்புமே, ஆனால் பலவீனத்தின் மத்தியிலும் நான் கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியும், வியாதியின் மத்தியிலும் கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியும், சோர்வுகளின் மத்தியிலும் நான் கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியும், எல்லாம் இழந்து போகிறதான நேரத்திலேயும் கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியும், ஒன்றும் இல்லாத நேரத்திலேயும் நான் கர்த்தருக்காக பிரயாசப்பட முடியும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை பைபிள் அண்டர்லைன் பண்ணுகிற பழக்கம் உண்டுன்னா அதில் அண்டர்லைன் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். என்ன ரொம்ப உற்சாகப்படுத்தின ஒரு வார்த்தையில் இதுவும் ஒன்று. ஏனெனில் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு. எல்லாரும் அந்த வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அன்புள்ள பிரயாசத்தை மறக்கவே மாட்டார். ஒரு வாட்டி கூட சொல்லுங்க, அன்புள்ள பிரயாசத்தை மறக்கவே மாட்டாருங்க. பாருங்க, மனுஷன் மறப்பான், ஆனா நாம படுகிற பிரயாசத்தை கர்த்தர் மறக்கவே மாட்டார்.
இல்லாத காலத்தில், நெருக்கத்தின் மத்தியில் நீங்க கர்த்தருக்காக கொடுத்ததை அவர் மறக்க மாட்டார். கஷ்டத்தின் மத்தியில், பலவீனத்தின் மத்தியில், ஊழியத்தின் நிமித்தம் நீங்கள் செய்கிற சின்ன சின்ன உதவிகளை மறக்க மாட்டார். நீங்க இந்த இடத்துல வந்து கூட்டுறதாக இருக்கலாம், பாய் போடுறதாக இருக்கலாம், துடைக்கிறதாக இருக்கலாம், சேர் போடுறதாக இருக்கலாம், எல்லாம் கிளீன் பண்றதாக இருக்கலாம், கர்த்தர் மறக்கவே மாட்டாருங்க. நான் பார்க்கிறேன் என்னுடைய ஊழியத்தில் ஆண்டவருடைய கிருபையினால நான் ஊழியத்தின் நிமித்தம் சம்பாதித்த ஒரு சில காரியங்கள் உண்டு. ஒன்று, கர்த்தருடைய பெரிய கிருபையினால ஆத்துமாக்களை சம்பாதிப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். இரண்டாவதாக, ஊழியத்தின் நிமித்தம் நல்ல சகோதரர்களை, நல்ல ஐக்கியத்தை சம்பாதிப்பதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். எந்த பணம் இல்லாவிட்டாலும், பொருள் இல்லாவிட்டாலும், பாஸ்டர் போவோம் ஊழியத்தை செய்வோம் என்று உற்சாகப்படுத்துகிற நல்ல சகோதரர்களை ஆண்டவர் தந்தார். நெருக்கத்தின் மத்தியிலையும், நல்ல ஆகாரம் இல்லாததான நேரத்திலையும் என் கூட வந்து ஸ்பீக்கர் தூக்கினவங்க, இசைக்கருவி வாசித்தவங்க, கையில் 10 ரூபா காசு இருக்காது, அதன் மத்தியில் எல்லாத்தையும் கழட்டி கொண்டு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல கூட்டம் நடத்துவோம். கூட்டம் நடத்திட்டு வரும்போது வாங்கி கொடுப்பதற்கு, ஒரு சாப்பிட்றதுக்கு கூட கையில் காசு இருக்காது, சாப்பாடு வாங்கி, அப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் நாங்கள் இருந்திருக்கிறோம். ஆனால் ஒன்றை பார்க்கிறேன், அந்த காலத்தில் எங்களோடு கூட ஊழியத்தில் இருந்த, எங்களுடைய ஊழியத்தில் உற்சாகப்படுத்தின, எங்களோடு கூட ஊழியத்தின் நிமித்தம் நடந்த, எங்களோடு கூட ஊழியத்தின் நிமித்தம் ஸ்பீக்கரை தூக்கின, அன்பின் பிரயாசத்தில் இருந்த ஒரு சகோதரன் கூட கெட்டு போகவே இல்லை. அத்தனை பேரையும் கர்த்தர் உன்னதமான நிலைமையில ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அன்பின் பிரயாசத்தை என் கர்த்தர் மறக்கவே மாட்டாருங்க. இன்றைக்கு நீங்கள் பிரயாசப்படுகிறீர்கள், மனுஷன் மறந்தாலும், பாஸ்டர் மறந்தாலும், ஊழியக்காரனுடைய குடும்பம் மறந்தாலும், பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் மறக்கவே மாட்டார். உங்கள் பிரயாசங்கள் அவருடைய கணக்கிலே வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களை ஆண்டவர் ஒரு காலம் மறந்து விடுகிறவரே அல்ல, அதற்குரிய பலனை தருகிறவராக இருக்கிறார். ஆகையினால நீங்க கர்த்தருக்காக பிரயாசப்படுறதுக்கு முன் வாருங்கள் என ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார், உங்களை தூண்டுகிறார். ஒரே ஒரு ஆயுசில் எதுக்காக நான் பிரயாசப்படுறேன் என்பதை மட்டும் கொஞ்சம் யோசித்து பாருங்க. எதுக்காக நான் அதிகமாக நேரத்தை செலவுப்படுகிறேன்? எனக்கு சொல்ல முடியும். என்னுடைய வாலிப காலத்தை, என்னுடைய வாலிபத்தை கர்த்தருக்காய் ஓடுவதற்கு கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தருக்காய் பிரயாசப்படுவதற்கு உதவி செய்தார். என் கூட வேலை படித்தவங்க, என் கூட வேலை படித்த என் நண்பர்கள் நல்ல கம்பெனியில் வேலை பார்த்ததான நேரத்தில், என் கூட படித்தவங்க நல்ல போஸ்டிங்கில் ஏறி கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருந்ததான நேரத்தில், நான் சுவிசேஷத்து நிமித்தம் வட இந்தியாவிலே அங்கே இங்கேயும் போய் தெருவில் நடந்து கொண்டிருந்தேன். கைப்பிரதிகளையும் திரைப்பட ஊழியங்களையும் போட்டு ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருந்தேன். கர்த்தர் கைவிடவே இல்லை. கர்த்தருக்காக பிரயாசப்படுகிறவர்களை அவர் மறக்கவே இல்லை. இனியும் நாங்கள் பிரயாசப்படுவதற்கு ஆயத்தமாக தான் இருக்கிறோம். இதுவரைக்கும் பிரயாசப்பட்டதை விட வயது போக போக இன்னும் பிரயாசப்படுவதற்கு கிருபை தாரும் என்று கேட்கிறோம். கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருகிறவராக இருக்கிறார். ஆமென். இனி பிரயாசப்படுகிறவருடைய பலனை உங்களுக்கு சொல்லி நான் முடித்து விடுகிறேன். நிறைய காரியம் பேசணும்னு உற்சாகமாக தான் இருக்குது. பிறகு உற்சாகம் மிகுதியில் இருக்கிற அடுத்த கூட்டத்துக்கு போகாமல் ஆயிடாம நல்ல கவனிங்க. இப்போ பிரசங்கியில் மற்றவர் என்ன சொன்னார்? சூரியனுக்கு கீழே என்ன இல்லைன்னு சொன்னார்? பலன் இல்லை. அவருக்கு பார்வையெல்லாம் சூரியனுக்கு கீழே தான் பார்த்தார். நம்ம பார்வை சூரியனுக்கு மேலேயாக்க நம்ம பார்வை. ஆமாவா இல்லையா? ஏதாவது புரிஞ்சுதா? புரிஞ்சவங்க ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆமாம், சூரியனுக்கு கீழே பார்க்குறவங்க எல்லாம் சாலோமனுக்கு தங்கச்சி, சாலோமனுக்கு தங்கச்சி அக்கா மாறும், சாலோமனுக்கு அண்ணனும் தம்பியும் தான். ஆனால் சூரியனுக்கு மேலே பார்க்குறவங்க கர்த்தருக்காய் பிரயாசப்படுகிறவர்கள். அவருக்கு சூரியனுக்கு கீழே ஒன்றும் இல்லைன்னு சொன்னார். நான் உங்களுக்கு புரிந்து கொள்ளும்படியாக அழகாக ஒரு சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன். எல்லோரும் முதல்ல அந்த பார்ட்டை வாசிக்கணும்.
முதல்ல வாசித்து அவங்களுக்கு புரியாது, ரெண்டாவது நான் விளக்கும் போது உங்களுக்கு புரியும். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிக்க போகிறோம். கர்த்தருக்காக பிரயாசப்படுறதுனால வருகிற பலன், பிரயாசப்படாததுனால வர்ற பலன். எனக்கு அளிக்கப்பட்ட தேவ கிருபையின்படியே புத்தி உள்ள சிற்பாச்சாரியை போல அஸ்திவாரம் போட்டேன். வேறொருவன் அதன் மேல் கட்டுகிறான், அவன் தான் அதன் மேல் இன்ன விதமாய் கட்டுகிறான் என்று பார்க்க கடவன். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேற அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. ஒருவன் அந்த அஸ்திவாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேற பெற்ற கல், மரம், புல், வைக்கோல் ஆகிய இவைகளை கட்டினான். அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும், நாளானது அதை விளங்க பண்ணும். ஏனெனில் அது அக்கினினாலே வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தன்மை உள்ளது என்று அக்கினியானது பரிசோதிக்கும். அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அதன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான். அவனோ ரட்சிக்கப்படுவான், அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். 13வது வசனத்தில் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகணும் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா அவனுடைய பிரயாசம் வெளியாகும். உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்ன கவனிங்க, உங்களுக்கு அழகாக புரிய வச்சேன். இது இப்போ எங்கன்னா இது பரலோகத்தில் நடக்கிற காரியமாக. எல்லாரும் வலது கை கொண்டு வந்தீங்களா? அப்போ அந்த வலது கையை தூக்குங்க பார்க்கலாம். இப்படி சொல்லுங்க பார்க்கலாம். பொன், இப்படி 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 சொல்லுங்க. பொன், வெள்ளி, விலையேற பெற்ற கல். திரும்ப சொல்லுங்க. இடது கையை வைத்திங்க பார்க்கலாம். இடது கையை வைத்து சொல்லுங்க பார்க்கலாம். மரம், புல், வைக்கோல். சொல்லுங்க. மரம், புல், வைக்கோல். இன்னொருத்தங்க பொன், வெள்ளி, விலையேறப்பட்ட. இந்த பக்கம் சரி. அப்போ 6 ஆச்சா? இந்த 6 ஐட்டத்தையும் நான் 2ஆக பிரிச்சாச்சு இல்லையா? சரி. இப்போ எல்லாரும் என்ன கவனிச்சுக்கிடுங்க. இப்போ இயேசு கிறிஸ்துடைய சமூகத்தில் நாம் எல்லாரும் போயாச்சு. பரலோக ராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தில் இருக்கும்போது இந்த இடத்துல இருக்கிற நம்ம எல்லாரும் ஐயாமார், அம்மாமார், பிள்ளைகள், தங்கச்சிகள், நம்ம அக்காமார் எல்லாரும் பரலோகத்துக்கு போயாச்சு. ஆண்டவர் இப்படி இதே போல் எல்லாரையும் பார்த்து, நீ இந்த வாழ்க்கையில் எவ்வளவு ஆண்டவருக்கு எவ்வளோ என்ன பிரயாசப்பட்ட? உடனே நான் சொல்லுவேன், ஆண்டவரே, நான் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிங்க, என்னை இப்படி கர்த்தர் பயன்படுத்திங்க கிருபையினால் இதெல்லாம் செய்வதற்கு. இன்னொருத்தங்களை பார்த்து கேட்பார், நீ எவ்வளவாக ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டீங்க? அவங்க சொல்லுவாங்க, ஆண்டவரே, நான் பெருசாக மரம், புல், வைக்கோல், ஒரு 1 லட்சம் ரூபாய்க்கு மரம் வாங்கினா பெருசாக இருக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு புல் வாங்கினா 2 லாரி வாங்கலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு வைக்கோல் வாங்கினா 5 லாரி வாங்கலாம். 1 லட்சம் ரூபாய்க்கு பொண்ணு வாங்கினா பாக்கெட்டில் தான் போட முடியும், 2 பவுன் தான் கிடைக்கும். 1 லட்சம் ரூபாய்க்கு வெள்ளி வாங்கினா கையில் தான் தூக்கிட்டு வர முடியும். 1 லட்சம் ரூபாய்க்கு விலையேற பெற்ற கல் வாங்கினா கைக்குள்ள தான். இந்த 1 லட்சம் ரூபாய்க்கு இவங்க 3 பார்ட் வாங்கினாங்க. நான் பாருகாட்டவரே, நான் இந்த பூமியில் ஓடினேன், நான் அப்படி செஞ்சேன், நான் இப்படி செஞ்சேன். கடைசியில் தனக்காகவே வாழ்ந்தவங்க பார்க்கறதுக்கு பெருசாக பிரமாண்டமாக சாதிச்சது போல இருக்கும். ஆண்டவர் சொல்வார், நீ என்ன கொண்டு வந்த? அது வைக்கோலா? அவங்க எல்லாத்தையும் கொண்டு வா, அங்கே இருக்கட்டும். நம்மகிட்ட கேட்பார், நீ என்ன கொண்டு வர? நான் சொன்னேன், ஆண்டவரே, கஷ்டப்பட்டு எடுத்து கொஞ்சம் போல் இங்கே இருக்க தங்க கையில் நிறைய. இது 2ஐயும் அக்கினினால் பரிசோதிப்பார். நம்முடைய பிரயாசங்களை அக்கினினால் பரிசோதிப்பார். அக்கினி வரும்போதோ பொண்ணு என்ன தெரியுமா செய்யும்? உள்ளே கடந்து இன்னும் பல மினுங்கும். வைக்கோலுக்கு கதையோ, மரத்துக்கு கதையோ, புல்லுக்கு கதையோ, பொண்ணுக்கு கதையோ, வெள்ளிக்க கதையோ, விலையேற பெற்ற கல்லுக்க கதையோ. நம்முடைய பிரயாசம் இந்த பூமியில் அநேகருக்கு பிரயாசம். பாஸ்டர், நாங்கள் ஜோம் பண்ணி ப்ரமோஷன் வாங்கி நல்லா சம்பாதிச்சோம், பெருசாக வீடு கட்டணும், தப்பில்லை. பெருசாக பெரிய வாகனம் வச்சுருந்தோம், தப்பில்லை. நாம் இன்னைக்கு என்ன தெரியுமா சிஸ்டர், நீங்கள் இயேசுக்காக என்ன பிரயாசப்பட்டீங்க? போங்க பாஸ்டர், நாங்கள் ஜோம் பண்ணி நாங்கள் ஒரு தோட்டத்தை வாங்கி போட்டிருக்கிறோம்.
நல்லா வாங்கி போட்டீங்க. கர்த்தருக்காக என்ன செஞ்சீங்க? அது ஜோம் பண்ணி அதை செஞ்சோம். ஜோம் பண்ணி பார்க்குறதுக்கெல்லாம் பெருசாக இருந்துச்சு. ஆண்டவர் சொல்லுவார், பரலோகத்துக்கு வரமாட்டீங்கன்னு இல்லை, வருவீங்க. பரலோகத்துக்கு வரமாட்டேன்னா சொன்னார் ஆண்டவர், வருவீங்க, ஆனால் வெக்கத்தோடு இருப்பீங்க. நான் கேட்குறதுக்கெல்லாம் ஒரு எஸ்ன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பரலோகத்தில் துக்கம் உண்டா? ஆமாவா இல்லையான்னு சொல்லுங்கள். எஸ்ஆர்னோ சொல்லுங்கள். பரலோகத்தில் துக்கம் உண்டா? பசி உண்டா? பட்டினி உண்டா? இருள் உண்டா? வெட்கம் உண்டா? இவனுக்கு வழிபாடு உண்டு. வெட்கம் உண்டான்னு சொல்லுங்க. வெட்கம் உண்டா? உண்டு. வெட்கம் உண்டு. ஏன்னு சொல்கிறேன்? வெட்கம் உண்டா? வசனத்தோடு உங்களுக்கு சொல்கிறேன். 1 யோவான் 2வது அதிகாரம் 28வது வசனம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவராக இருக்கும்படி அவரில் நிலைத்திருங்கள். பரலோகத்தில் நிறைய பேர் வெட்கத்தோடு இருப்பாங்க, வெட்கத்தோடு இருப்பாங்க. இப்போ 1 கொரிந்தியரில் நம்ம வாசித்த பார்த்து வந்துடுவோமா? வாசித்த பார்ட்டில் 15வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 14, 15. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 14, 15. அதன் மேல் ஒருவன் கட்டினது நிலைத்தால் அவன் கூலியை பெறுவான். ஒருவன் கட்டினது வெந்து போனால் அவன் நஷ்டமடைவான், அவனோ ரட்சிக்கப்படுவான். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல இருக்கும். அந்த 15வது வசனம் ஒரு 20 செகண்ட் அப்படி இருக்கட்டு. இந்த வசனத்தை நீங்கள் மட்டும் இருக்க வாசிங்க பார்க்கலாம். ஒருவன் கட்டினது இந்த உலகத்தில் ஆண்டவர் தந்த நல்ல ஆயுசில் தனிப்பட்ட வாழ்க்கைக்காகவே சொந்தமாகவே பிரயாசப்பட்டு யாருக்கும் ஒரு உபயோகம் இல்லாமல், கர்த்தருக்கு குறிப்பாக உபயோகம் இல்லாமல் வாழுகிறவர்கள், ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள், மனம் திரும்பினவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டு பரலோகம் வருவீர்களா? பரலோகம் வருவீர்கள். அதுவும் அக்கினியில் அகப்பட்டு தப்பினது போல வருவீர்கள். நான் சர்ச்சுக்கு வர்ற வழியில் திடீரென ஒரு தீ என் மேலே வந்து விழுந்து வந்தா எப்படி இருக்கும்? பாதி சட்டையை காணாது, பாதி பேண்டை காணாது, எப்படி இருக்கும்? வெக்கத்தோட அக்கினியில் அகப்பட்டு தப்பினதை போல இருப்பார்கள். இப்போ புரிஞ்சவங்க மட்டும் கையை வேற்று இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, நல்ல கவனிங்க. என்ன பாஸ்டர் அப்படி என்ன வெக்கம்? உங்கள் பக்கத்தில் ஒரு ஏழை தாய் ஒன்று இருக்கும். இந்த தாய் ரொம்ப கஷ்டப்பட்டது, ஒரு சாப்பாட்டுக்கே வழி இல்லாது. ஆனால் இது ஆண்டவர் கொடுத்த ஒரு ஆயுசில் 4 பேருக்கு இயேசுவை பற்றி சொல்லும். ஒன்றும் இல்லைன்னு சொல்லும். இந்த சனிக்கிழமை எங்கள் சர்ச்சில் ப்ரேயர் உண்டு, வா நான் சொல்ல. ரொம்ப முடியலையா, நீங்கள் கூட்டத்துக்கு வான்னு சொல். ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக ஒரு 2 காசு கையில் இருக்கிறதை காணிக்கை போட்டதாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஆண்டவருக்காக செஞ்சுருக்கும். ஆனால் அது பக்கத்திலே ஒருத்தங்க ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தருக்காக உபயோகமே இல்லாதவங்க, இவங்க 2 பேரும் பரலோகத்தில் வச்சு சந்திக்கும் போது அந்த பாட்டியை ஆண்டவர் மகிமையாக வச்சிருப்பார். பார்த்தீங்களா? பிரதிபலன்கள் எல்லாம் கொடுத்து வச்சிருப்பார் தெரியுமா? அதை பார்த்தா ஐயையோ இந்த கிழவிக்கு இவ்வளவு கிரீடங்களா, ஐயையோ. நான் ஆண்டவர்கிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்டோட போவீங்க, ஆண்டவர் அந்த பாட்டி அங்கே சர்ச்சில் நல்ல சாரி கூட கட்டாமல் நல்ல செருப்பு கூட போடாமல் வரும், அதுக்கு இவ்வளோ மகிமையா? அப்போ ஆண்டவர் சொல்லுவார், உன்னை அவ்வளவு ஆசீர்வதிச்சேன், நீ வாழ்ந்தியா? வாழ்ந்த. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தியா? வந்த. 9 மணிக்குன்னா 10 மணிக்கு மெதுவாக வந்தேன். எவ்வளவு பேருக்கு இயேசுவை பற்றி சொல்கிறதுக்கு வாய்ப்பு தந்தியா? நீ வெக்கப்பட்டுட்டு வாய் சொல்லாமலே உட்காந்து ஊமையாகவே உட்காந்துட்ட. அதனால் நீ ரட்சிக்கப்பட்டதுனால பரலோகத்துக்கு வா, அங்கே இரு. ஆனால் எனக்காக பிரயாசப்பட்டவர்களுடைய மகிமையே வேற. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறான், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன்.
கடைசியில் என்ன தெரியுமா சொல்லி முடித்தார்? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேருக்கு ஆசை வருது இந்த ஒரே ஒரு வாழ்க்கையில், இந்த வாழ்க்கையில் நான் கர்த்தருக்காக பிரயாசப்பட்டு அந்த கிரீடங்களை பெற்றுக்கொள்ளணுங்கிற ஆசை வந்திருக்கிறவங்க ஒரு கையை உயர்த்தி வர ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிக்கிறேன். இந்த பூமியில் நம்ம படுகிற ஒரு பிரயாசம், சூரியனுக்கு கீழே பலன் இல்லை, இந்த பூமி வெந்துருகி சாம்பலாய் மாறிப்போம். இந்த பூமியில் படுகிற கர்த்தருக்காக படுகிற பிரயாசம் சூரியனுக்கு மேலே அந்த ராஜ்யத்தில் நமக்கு கிரீடங்களையும் மகிமையையும் கர்த்தர் நமக்காக சேர்த்து வைத்திருக்கிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பூமியில் கர்த்தருக்காக பிரயாசப்படுவோம். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காய் ஜெபிப்போம், ஆத்துமாக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவோம், ஊழியத்துக்காக பிரயாசப்படுவோம், தேவ ராஜ்யத்தை கட்டுவதற்கு முன் வருவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எழுந்து நிற்கலாம், ஜெபிப்போம்.